வணக்கம். தங்கம் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கா? ஆனா எப்படி பிளான் பண்றது, எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையா? வாங்க உங்களுக்கான ஒரு பர்சனல் ப்ளூ பிரிண்ட், அதாவது ஒரு வரைபடத்தை எப்படி ரொம்ப சிம்பிளா ரெடி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். நெறைய பேருக்கு தங்கம் வாங்கணும்னு நெனச்சாலே, அது ஏதோ ரொம்ப பெரிய சிக்கலான விஷயம் மாதிரி தோணும் இல்லையா? எப்படி பணத்த சேர்க்கறது, எங்க வாங்குறதுன்னு ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். ஆனா கவலையே படாதீங்க. உண்மைய சொல்லணும்னா, நீங்க நினைக்கிறத விட இது ரொம்ப ரொம்ப சுலபம். நமக்கு தேவையெல்லாம் ஒரு நல்ல தெளிவான பிளான் மட்டும்தான். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்க கோலை எப்படி அடையறதுன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம். சரி, நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ. முதல்ல உங்களுக்கான கோல்டு ப்ளூ பிரிண்ட்டை எப்படி ரெடி பண்றது, அப்புறம் சேமிக்கிறத எப்படி ஒரு ஆட்டோமேட்டிக் பழக்கமா மாத்துறது, அடுத்து தங்கம் வாங்க என்னென்ன வழிகள் இருக்கு, ஒரு ரியல் டைம் உதாரணம், கடைசியா ஒரு ப்ரோ மாதிரி தங்கம் வாங்க சில ஸ்மார்ட் டிப்ஸ். இதுதான் நம்மளோட கேம் பிளான். ஓகே, முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். உங்க கோல்டு ப்ளூ பிரிண்ட், அதாவது உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட வரைபடம். எந்த ஒரு பெரிய விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு நல்ல பிளான் வேணும் இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். இதுதான் உங்க தங்க கனவுக்கு நீங்க போட போற முதல் உறுதியான ஃபவுண்டேஷன். சிம்பிளா சொல்லணும்னா மொத்த பிளானுமே இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் பாருங்க. 1 உங்க டார்கெட் என்னன்னு முடிவு பண்ணுங்க. 2 அதுக்கு எவ்வளோ செலவாகும்னு கணக்கு போடுங்க. 3 கஷ்டப்படாம சேமிக்கிறதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் செட் பண்ணுங்க. 4 எந்த வழியில வாங்க போறீங்கன்னு முடிவு பண்ணுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். சரி, பிளான் ரெடி. இப்போ அந்த பிளானுக்கு பணம் எப்படி சேர்க்கறது? உங்க சேமிப்ப ஒரு இன்ஜின் மாதிரி எப்படி தடங்களே இல்லாம வேகமா ஓட வைக்கிறதுன்னு சில சூப்பரான டிப்ஸை பார்க்கலாம். சேமிக்கிறத வேகப்படுத்த இதோ சில பிராக்டிக்கல் ஐடியாஸ். முதல்ல மாசம் கரண்ட் பில் கட்டுற மாதிரி உங்க சேமிப்பையும் ஒரு பில்லா நினைச்சுக்கோங்க. சம்பளம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த காசு உங்க கோல்ட் ஃபண்டுக்கு போயிடணும். ரெண்டாவது, ரவுண்ட் அப் சேவிங்ஸ். அதாவது நீங்க செலவு பண்ணும்போது வர சில்லறையெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சேமிப்புக்கு போற மாதிரி செட் பண்ணலாம். அடுத்து, ஏதாவது ஒரு சின்ன செலவை குறைங்க. ஒரு சினிமா இல்ல வெளியில சாப்பிடுறது, அந்த காசை நேரா உங்க டார்கெட்க்கு அனுப்புங்க. கடைசியா, திடீர்னு வர போனஸ், கிஃப்ட் மாதிரி பணத்தை மத்த செலவுக்கு யூஸ் பண்ணாம உங்க திட்டத்தை சீக்கிரம் முடிக்க யூஸ் பண்ணுங்க. சரி, பணம் சேர்க்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்த முக்கியமான கேள்வி, தங்கத்தை எப்படி வாங்க போறீங்க? நகையா வாங்குறதா, இல்ல ஆன்லைன்ல டிஜிட்டல் கோல்டா, இல்லாட்டி ஸ்டாக் மார்க்கெட்ல கோல்டு இடிஎஃப்ஆ? வாங்க எது பெஸ்ட்னு பார்க்கலாம். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். முதல்ல பிசிக்கல் கோல்டு, அதாவது நகை, காசெல்லாம். இதுல செய்கூலி, சேதாரம் எக்ஸ்ட்ரா செலவு வரும். அடுத்து டிஜிட்டல் கோல்டு, இதுக்கு சின்னதா ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் மட்டும்தான். மூணாவது கோல்டு இடிஎஃப், இதுவும் கிட்டத்தட்ட டிஜிட்டல் கோல்டு மாதிரி தான். இதுல புரோக்கரேஜ் ஃபீஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு அவசரமா பணம் தேவைப்படுதுன்னா டிஜிட்டல் கோல்டையும் இடிஎஃப்யும் உடனே வித்து படமாக்கலாம். ஆனா நகையை விற்கிறது கொஞ்சம் கஷ்டம். தூய்மையை பொறுத்த வரைக்கும் நகைக்கு ஹால்மார்க் இருக்கான்னு பார்க்கணும். மத்த ரெண்டுக்கும் கம்பெனியே கேரண்டி கொடுப்பாங்க. சரி, இப்போ தியரி எல்லாம் போதும். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தா இந்த பிளான் எவ்வளவு சிம்பிள்னு உங்களுக்கே புரியும். வாங்க பார்க்கலாம். சரி, நம்ம டார்கெட் என்னன்னா ஒரு 50 கிராம் தங்கம் வாங்கணும்னு வச்சுக்கலாம். இதுக்கு நாம் எடுத்துக்கிற டைம் 2 வருஷம், அதாவது 24 மாசம். இப்போ இன்னைய ரேட்டுக்கு 50 கிராம் தங்கம் வாங்கணும்னா தோராயமா ஒரு 3,25,000 ரூபாய் ஆகும். ஆனா அதோட நிறுத்திக்கூடாது. செய்கூலி, ஜிஎஸ்டின்னு ஒரு 10% எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கணும். அப்போ நம்ம மொத்த டார்கெட் அமௌண்ட் சுமார் 3,57,500 ரூபாய். இப்போ இந்த பெரிய அமௌண்ட்டை பார்த்த பயப்பட வேண்டாம். இதை 24 மாசத்தால டிவைட் பண்ணுங்க. மாசம் நீங்க சேர்க்க வேண்டியது வெறும் 14,900 ரூபாய் தான். பாத்தீங்களா? இப்போ இது முடியக்கூடிய ஒரு இலக்கா தெரியுதா? ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க மறக்கக்கூடாது. இந்த செலவு நீங்க என்ன வாங்குறீங்கங்கிறத பொறுத்து மாறும். நீங்க டிஜிட்டல் கோல்டோ இல்ல இடிஎஃப்ஓ வாங்கினா செலவு கம்மியாகும். அதுவே டிசைனர் நகை வாங்க போறீங்கன்னா செய்கூலி ஜாஸ்தியாகி செலவும் அதிகமாகும். சோ உங்க பிளானை அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே, கடைசி செக்ஷனுக்கு வந்தாச்சு. தங்கம் வாங்கும்போது ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி ஸ்மார்ட்டா, சேஃபா எப்படி வாங்குறதுன்னு சில சூப்பர் டிப்ஸ் பார்க்கலாம். இந்த செக்லிஸ்ட்டை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல பியூரிட்டி, நகை வாங்கினா கண்டிப்பா ஹால்மார்க் முத்திரை இருக்கான்னு செக் பண்ணுங்க. ரெண்டாவது, மொத்த செலவை பாருங்க. தங்கத்தோட விலையை மட்டும் பார்க்காம செய்கூலி, வரி எல்லாம் சேர்த்து எவ்வளோ வருதுன்னு கணக்கு போடுங்க. மூணாவது, ஏமாந்துராதீங்க. நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்குதுன்னா அதுல ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். நாலாவது, லிக்விடிட்டி. உங்களுக்கு அவசரத்துக்கு பணம் தேவைப்படுமான்னு யோசிங்க. ஆமான்னா ஈஸியா விற்கக்கூடிய டிஜிட்டல் கோல்டு இல்ல இடிஎஃப் தான் பெஸ்ட். கடைசியா, மொத்தமா ஒரே டைம்ல வாங்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா வாங்குனீங்கன்னா விலை ஏறி இறங்கினாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. மொத்தத்துல நாம என்ன புரிஞ்சிக்கணும்னா, தங்கம் வாங்கணுங்கிறது வெறும் ஆசையா மட்டும் இருந்தா பத்தாது. அந்த ஆசைய நிஜமாக்க ஒரு தெளிவான பிளான் வேணும். அந்த பிளான் தான் உங்க கனவை யதார்த்தமா மாத்த போற ஒரு பாலம் மாதிரி. அப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான்.
உங்க கோல் ப்ளூ பிரிண்ட் எப்படி இருக்க போகுது? இனியும் யோசிக்காதீங்க. இன்னைக்கே உங்க முதல் ஸ்டெப்பை எடுத்து வைங்க.